நமக்காக பேச ஒருத்தவங்க இது வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடுக்குள்ள இருக்க பொலிட்டீஷியன்ஸே கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை தாண்டி நமக்காக நம்ம யோசிக்காதது கூட அவர் யோசிச்சு பேசிட்டு இருக்காரு. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல ராகவ் சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர். அப்புறம் பார்ட் 1 அவர் இப்ப ரீசெண்டா ஒரு 5 பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீசார்ஜ் ஸ்கேம். ஸோ பொதுவாகவே இந்த நெட்வொர்க் அந்த நெட்வொர்க்னு பேசாம ரீசார்ஜ்ல எந்த விஷயத்த எடுத்தாலும் 1 மந்த்னு கன்சிடர் பண்ணா இட் இஸ் 30 or 31 days. ஆனா ஏன் ரீசார்ஜ்ல மட்டும் 28 days கொடுக்குறீங்க? 12 மாசம் ஒரு வருஷத்துல பே பண்ண வேண்டிய ரீசார்ஜுக்கு 13 மாசம் நாங்க ஏன் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்டா அதாவது இன்னைக்கு பேசியிருக்காரு ஜூஸ் ஸ்கேம் பத்தி. நம்ம எல்லாருமே தெரியும், ஆனா தெரிஞ்சுமே நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் தான் பண்ணிப்போம். ஆனா அது இன்னைக்கு அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. எல்லா ஜூஸ்லயுமே சுக்ரோஸ் லெவலும் கெமிக்கல் லெவலும் அதிகமா இருக்கு. அதுல எந்த ஃப்ரெஷ் ஜூஸும் அதோடைய எந்தவித ஒரு கண்டென்ட்டும் அதுல இல்ல. ஆனா நம்ம அதுதான் வந்து ட்ரிங்க் பண்றோம், நம்ம பீப்புள்ஸ்க்கு அதுதான் நம்ம சர்வ் பண்றோம். சோ அது வந்து ஹெல்த் கிடையாது. இது ஏன் நம்ம இன்னும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு. அது இல்லாம மென்சுரேஷன். சோ மென்சுரேஷன் பத்தி யூஸ்வலா நம்ம எல்லாரும் பேசுறதுதான், பெருசா எதுவும் டிஃபரெண்ட் இல்ல. ஆனா அதுல என்ன டிஃபரன்சியேஷன் இருந்துச்சு, அது எனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னா, இப்போ 35 crore ஆஃப் விமன் அவங்களோட மென்சுரேஷன்னால அதுல இருக்க அந்த சோசியல் டேபுனால ப்ராப்பரா ஸ்கூல் காலேஜஸ் போக முடியாம எந்த சானிடேஷனும் ப்ராப்பரா இல்லாததுனால நிறைய பேர் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களா. ஆனா இதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது. பிகாஸ் we are an educated and ஒரு நல்ல வளர்ந்துட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் தெரியல. ஆனா அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால எல்லாரையும் அவர் பார்க்கறதுனால அவர் தெரிஞ்சுட்டு இவ்வளோ கோடி பேர் வந்து இந்த ஒரு சானிடேஷன் கூட கிடைக்காம படிப்பு வேலை அதெல்லாம் ஒழுங்கா போக முடியும் ஒரு மந்த்ல அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சிகரெட், கொக்கைன் அண்ட் அதர் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நம்ம சொசைட்டில வந்து ஈஸியா ஓப்பனாவே விற்கிறாங்க. ஆனா வந்து ஒரு சானிட்டரி நாப்கின பேப்பர்ல மடிச்சுதான் ஒரு விமன் இப்ப வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. அப்போ ட்ரக்ஸ்க்கு அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கும் போது ஏன் பயாலஜிக்கலா ஒரு விமனுக்கு நடக்கிற ஒரு விஷயத்துல அவ்வளோ ஒரு சோசியல் டேபு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் மினிமம் பேலன்ஸ் பெனாலிட்டி. இது வந்து எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா இதனால என் ஃபேமிலியில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அதுதான் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு டெய்லி வேஜஸ் வாங்குற ஒரு பர்சனோ, ஒரு ஃபார்மரோ, இல்ல மந்த்லி வேஜஸ் வாங்குற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சனோ இருக்காங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல மினிமமான வேஜஸ் தான் கிரெடிட்டே ஆகும். அப்படி இருக்கும் போது ஏன் வந்து நீங்க டபுள் எக்ஸ்ல வந்து பெனால்ட்டி போடுறீங்க? அந்த பெனால்ட்டியை நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எங்ககிட்ட மிஞ்சி போறது என்னதான் இருக்கு, அதனால எங்களுக்கு எந்த யூஸ்மே இல்ல, இது ஏன் நீங்க இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 5 பாயிண்ட்ஸ் அவர் பேசியிருக்காரு இந்த மந்த்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு என்னோட பேஜ் போய் செக் அவுட் பண்ணுங்க. பார்ட் 2 போஸ்ட் பண்ணுங்க.